இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஹெஸ்புல்லா இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்கன்னு தெரியாமல் போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பேஜஸ் வெடிச்சது, வாக்கி டாக்கி வெடிச்சது, இதெல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. நான் மீடியா எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் என்னமோ தேடி தேடி அப்பாவி ஜனங்களை கொலை பண்றதாகவும், பொதுமக்கள் இருக்கிற இடத்துல குண்டு போட்டு பொதுமக்களை அழிக்கிறதாகவும் அப்படி ஒரு நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லா, உலக மீடியாக்கள் எல்லாம் இஸ்ரேல் நாட்டை ரொம்ப கொடூரமா காட்டிட்டு இருக்கு. இந்த ஹமாஸ் இஸ்ரேல் மக்களை மட்டும் கொல்லல, பாலஸ்தீனர் மக்களையும் அவங்க கொண்டு இருக்காங்க. காசால ஒரு வருஷம் ஆக போது, இன்னும் அங்க இஸ்ரேலால ஜெயிக்க முடியல. இஸ்ரேல் நினைச்சா ஒரே நாள்ல காசாவில் நடக்கிற அந்த போர்ல இஸ்ரேல் ஜெயிக்க முடியும். டெக்னாலஜில இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற இஸ்ரேல் காசால ஒரு வருஷம் ஆகிய இன்னும் அந்த இடத்துல யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்? இந்த ஹெஸ்புல்லா இருக்காங்களா, அவங்க ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்குன்றனால இவங்க எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும், ஃபோன், லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் இஸ்ரேல் ஈஸியாக அவங்கள ட்ராக் பண்ணி, அவங்கள ஹேக் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துரும். அதனால் ரொம்ப ஓல்டு டெக்னாலஜியான பேஜஸ் தான் அவங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் என்ன அல்டிமேட்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெஸ்புல்லா பேஜர்ஸ்லாம் எங்கே வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தைவானில் உள்ள கோல்டு அப்போலோ அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட இவங்க இந்த பேஜஸை ஆர்டர் கொடுக்குறாங்க. சரி, அந்த தைவான் கம்பெனி தான் இந்த பேஜஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இந்த கோல்டு அப்போலோ அப்படின்ற இந்த தைவான் கம்பெனி இது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற கம்பெனின்னு வச்சுங்க. இவங்க பேஜர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலை. பேஜர் மேனுஃபேக்சர் பண்ணுற வேற ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்து அந்த பேஜர்ஸை வாங்கி அதில் இவங்களோட பிராண்டை ஒட்டி இவங்க வந்து யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஹெஸ்புல்லா வந்து இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்த தைவான் கம்பெனி கிட்ட. இந்த கம்பெனி வேற ஒரு கம்பெனி கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கு. அந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. அந்த கம்பெனி பிஏசி கன்சல்டிங்னு ஒரு கம்பெனி, இன்டர்நேஷ்னல் பேஜர் மேனுஃபேக்சரர் கம்பெனி. ஓகேங்களா? இந்த கம்பெனியை பற்றி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இஸ்ரேலோட ஒரு ஷெல் கம்பெனி. இந்த இஸ்ரேலோட கம்பெனி தான் பேஜரை மேனுஃபேக்சரரே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஹெஸ்புல்லா வாங்கின இந்த பேஜர்ஸ் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு யாராவது இஸ்ரேல் கம்பெனிக்கிட்டே பேஜர்ஸ் வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்களே. பேஜர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அதுக்குள்ள பேட்டரியில் வெடிப்பொருளை வச்சு அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கான அதை எப்போ வெடிக்க வைக்கிறதுன்ற எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி தான் பேஜரையே லெபனானுக்குள்ள ஹெஸ்புல்லாக்கு அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க பேஜர் வந்து ஷிப்பில் தான் வந்திருக்கும், ஷிப்புக்குள்ளே மொசாத் பூந்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் பிரித்து பாம்பை செட் பண்ணி திரும்ப அதை தடையமே இல்லாமல் வச்சு அழகாக லெபனானுக்கு அனுப்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி செயலெல்லாம் இஸ்ரேல் செய்யலை. பேஜரை செஞ்சதே இஸ்ரேல் தான். அது மட்டும் இல்லை, இந்த பேஜரை முதல்ல கண்டுபிடிச்சதே ஒரு யூதன் தான். உலகத்துல பல டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சது இந்த யூதர்கள். இவங்க கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை இவங்க கிட்டே காசு கொடுத்து வாங்கி தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஒரு பெரிய பேஜஸை கண்டுபிடிச்ச கண்ட்ரி கிட்டேயே இவங்க 5000 பேஜஸை இவங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னா ஹெஸ்புல்லாவோட அமைப்பு எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இதில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா, ஏற்கனவே இஸ்ரேல் மேலே உலக நாடுகள் எல்லாம் ஸ்கூலில் குண்டு போடுறீங்க, பொதுமக்கள் இருக்கிற இடத்துல குண்டு போடுறீங்க, இஸ்ரேலை ஒரு கொடூரமான நாடாக காட்டிகிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் இந்த துல்லியமான ஹெஸ்புல்லா வீரர்கள் பயன்படுத்துகிற பேஜர்ஸை மட்டும் எக்ஸாக்டாக டார்கெட் பண்ணி அவங்க அதை வெடிக்க வச்சுருக்காங்க. சில உயிரிழந்தவர்களில் ஒரு சிலர் பொதுமக்களும் காயப்பட்டிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. ஆனால் மேக்சிமம் ஹெஸ்புல்லாவோட லீடர்ஸ் 3000க்கும் மேற்பட்ட ஹெஸ்புல்லாவோட வீரர்கள் இதில் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த போரை ஆரம்பிச்சது இஸ்ரேல் கிடையாது. இந்த போரை விரும்புகிறதும் இஸ்ரேல் கிடையாது. அக்டோபர் 7ஆம் தேதி 2023 வருஷம் ஹமாஸ் தான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை, இராணுவ தடங்களை அழிக்க கிடையாது, இராணுவ வீரர்களை கொல்ல கிடையாது, 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொன்னுட்டு
250க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு காசாக்குள்ளே போகிறாங்க. இந்த பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு அவங்களுக்குன்னு இருக்கிற ஹமாஸ்க்குன்னு இருக்கிற இடத்துக்கு போல் ஸோ காசாவில் இருக்கிற பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல போய் அவங்க அங்கே பதுங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இருக்கிற இடங்களிலிருந்து, ஸ்கூல்லேருந்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க ராக்கெட்ஸ் அனுப்பி இஸ்ரேல் மேலே தாக்குறாங்க. ஸோ ராக்கெட்ஸ் பாம்ஸ்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தா காசாக்குள்ளே பொதுமக்கள் இருக்கிற இடங்களிலிருந்து அந்த ராக்கெட்ஸ்லாம் வருது. ஸோ இஸ்ரேலில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, காசாவில் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் எல்லாம் சொல்லிட்டு தான் அவங்க இந்த அட்டாக்கை பண்ணுறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அக்டோபர் 7 2023 காசாலேருந்து ஹமாஸ் வீரர்கள் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணதை எல்லோரும் மறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் செய்கிற இந்த அட்டாக்கை எல்லாம் பெருசாக பேசி இஸ்ரேல் ஒரு கொடூரமான நாடாக இன்றைக்கி மீடியாவில் எல்லா இடத்துலையும் காட்டிகிட்ருக்காங்க. ஒருவேளை ஹமாஸ் அன்னைக்கு அந்த அட்டாக் செய்யாமல் இருந்திருந்தா காசாவில் இத்தனை ஆயிரம் பேர் செத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த போர் ஆரம்பித்ததற்கு காரணம் யார்? ஹமாஸ். இப்போ ஹமாஸால் இஸ்ரேலில் இருக்கிற ஜனங்களும் அன்னைக்கு கொல்லப்பட்டாங்க. அதை திருப்பி அடிக்க போய் பாலஸ்தீனில் உள்ள அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஹமாஸ். ஹமாஸ்க்கு நல்லா தெரியும், நாம் போய் இஸ்ரேல் அடித்தா இஸ்ரேல் திரும்பி அடிக்கும்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அதுதான் நடக்கணும். பொதுமக்கள் செத்தாலும் பரவாயில்ல, காசாவே அழிஞ்சாலும் பரவாயில்ல, காசாவே சிதைஞ்சாலும் இஸ்ரேல் படை காசாக்குள்ளே வரும்னு தெரியும், ஹமாஸை வேட்டையாடணும் தெரியும், தன்னுடைய சொந்த மக்கள் பாலஸ்தீன மக்கள் அதில் பலியாவாங்கன்னு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சுருந்தான் ஹமாஸ் அதை அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ ஹமாஸ்க்கு உண்மையிலே பாலஸ்தீனர் மக்கள் மேலே அன்பு இருந்திருந்தால், உண்மையிலேயே பாலஸ்தீன மக்களுக்காக உண்மையாகவே போராளியாக இருந்திருந்தால் அவங்க இஸ்ரேலுடைய பொதுமக்களை அவங்க அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இஸ்ரேலுடைய பொதுமக்களை போய் பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இங்கே யுத்தம் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது. இங்கே யுத்தம் லெபனானுக்கு இஸ்ரேலுக்கும் கிடையாது. இங்கே யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும். இங்கே யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பிற்கும். அதே போல் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ண வந்த ஹெஸ்புல்லாவுக்கும் தான் யுத்தம். மற்றபடி லெபனானில் உள்ள அப்பாவி மக்களை கொல்றதோ, காசாவில் உள்ள அப்பாவி மக்களை கொல்றதோ இஸ்ரேலுடைய நோக்கம் கிடையாது. இந்த பேஜர் வெடித்ததில் மீடியா சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஜர்ஸ் வெடித்ததை மட்டும்தான் இன்றைக்கி நியூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த பேஜரையே மேனுஃபேக்சர் பண்ணது இஸ்ரேல் தானே. பேஜருக்குள்ளே வெடிபொருள் வைக்க தெரிஞ்ச அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வர மெசேஜையும் அவங்க கண்டிப்பாக ரீட் பண்ணியிருப்பாங்க. கடந்த சில மாதங்களாகவே ஹெஸ்புல்லாவோட எல்லா ரகசியமான செய்திகளையும் இஸ்ரேல் மொசாட் எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஹெஸ்புல்லா இன்றைக்கி அடி மேலே அடி வாங்கிட்டுருக்கு. அடுத்த லீடர்ஸ் வந்து இன்றைக்கி கொல்லப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஒன்று நல்லா தெரியுது, இஸ்ரேல் டெக்னாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்து அவங்க மூவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. பேஜஸ் வெடித்த உடனே ஹெஸ்புல்லாவோட லீடர் சொல்கிறாரு, இது இஸ்ரேல் தான் பண்ணிச்சு, இதற்கான பனிஷ்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆனால் இஸ்ரேலில் லெபனான் அட்டாக் பண்ணுது. அவங்க அடிப்பேன்னு சொல்கிறாங்க, இவங்க அடிச்சிட்டாங்க. லெபனான் பார்டரில் இருக்கிற 100 ராக்கெட் லான்ச்சரை அழிச்சிட்டாங்க. நிறைய ராக்கெட்ஸை வந்து அங்கேயே அடித்து அதை வெடிக்க வச்சுருக்காங்க. ஸோ இஸ்ரேல் ரொம்ப அட்வான்ஸ்டாக, ரொம்ப டெக்னாலஜியில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் இதை தூண்டி விடுகிற மற்ற நாடுகளும் கொஞ்சம் அமைதியாக பேசுனாங்கன்னா தான் இந்த யுத்தம் அமைதிக்கு வரும். சீக்கிரத்தில் இந்த யுத்தம் முடியணும். காசாவில் யுத்தம் நடந்திருக்கு, இப்போ லெபனானில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், காசாவில் இருக்க பாலஸ்தீன மக்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், லெபனானுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். சீக்கிரத்தில் இந்த யுத்தம் முடியணும். இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு இரு தரப்புலையும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். தேங்க்யூ.